This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Mobile based part time job தான் இது. இந்த பிக்சரில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதாவது உங்கள் நேம் அண்ட் தென் குவாலிஃபிகேஷன் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா கம்பெனி சர்க்கிள் வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும். விருப்பம் இருக்கவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு ஓகேங்களா அதிகமாக செய்யக்கூடாத ஒரு 5 பழக்க வழக்கங்களை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? அதாவது என்னென்னா, மனிதர்கள்னு பார்த்தீங்கனாலே எதையாவது செஞ்சுட்டு வாழ்விலேருந்து முன்னேறலாம் என்று வழி வந்து தேடிக்கிட்டே இருப்பாங்க சில பேர். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து எந்த செயல்களை செஞ்சாலுமே சரி அதுக்குண்டான இது வந்து செய்ய மாட்டாங்க. ஓகேங்களா? மனிதனின் வாழ்க்கையில் என்னென்ன செயல்கள் செய்யக்கூடாது என்று தெரிந்தாலே நம்ம வந்து முன்னேறலாம். எது செய்யணும், எது செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டாலே நம்ம கண்டிப்பாக அந்த விஷயத்தில் வந்து நம்ம முன்னேறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. சரிங்களா? சரி, அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இதில் வந்து தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? நம்ம முன்னேறணும், ஓகேங்களா, நம்ம லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, யாரையுமே அதிகமாக நம்பக்கூடாது. மற்றவர்களை நம்பி இருப்பதால் உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி நிறைய சிக்கல்கள் வரக்க சான்சஸ் இருக்குது. பிறர் மீது வச்ச நம்பிக்கையை பார்த்தீங்கன்னா உங்கள் மீது மட்டும் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது. அடுத்தவங்களையே டிபெண்ட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் வரக்க சான்சஸ் இருக்குது. அந்த பொருளாதார ரீதியாகவும் சான்சஸ் இருக்குது, அந்த மன ரீதியாகவும் சான்சஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, யாரையுமே வந்து நம்மளுக்கு எதிர்பார்க்காதீங்க. சரிங்களா? அப்போதும் சரி எப்போதும் சரி எங்கேயும் யாரிடமும் அதிகமாகவோ எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. அதிக எதிர்பார்ப்பின் முடிவு ஏமாற்றம் தான் கடைசியில் வந்து நம்மளுக்கு மிஞ்சும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எதிர்பார்ப்பற்ற அன்பு உறவு முறை தான் நீண்ட காலத்திற்குமே வரும். ஓகேங்களா? எதிர்பார்ப்போடு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அது ரொம்ப நாளைக்கு வராது. சரி, நம்மளுக்கு ஏதாவதுன்னா இவங்க இது பண்ணிடுவாங்க, அவங்க அது பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த டைமுக்கு கண்டிப்பாக அவங்க பண்ண மாட்டாங்க. சரிங்களா? அப்படி ஒருத்தவங்க மேலே நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து லைஃப் லாங் போகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, மற்றவர்கள் நினைப்பது போல் நம்மளாலே கண்டிப்பாக நடந்துக்க முடியாது. அதையும் வந்து நம்மளுக்கு எதிர்பார்ப்பை வந்து குறைத்து கொண்டே தான் வாழ பழகிக்கணும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, எதிர்பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் மட்டும்தான் மிஞ்சுமே தவிர்த்து எந்த ஒரு இதுவுமே கிடைக்காது. சரிங்களா? மேக்ஸிமம் வந்து எதிர்பார்க்கறத கம்மி பண்ணிக்கணும். நான் அந்த எதிர்பார்ப்பு வந்து உங்கள் மேலே வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, அதிகமாக யோசிக்கக்கூடாது. சரிங்களா? ரொம்ப அதிகமாகவே எதை பற்றியுமே யோசிக்கக்கூடாது. இவன் ஏன் அதை செஞ்சான், இவன் ஏன் இப்படி இருக்கிறான், இவன் ஏன் அப்படி இருக்கிறான், எந்த ஒரு நபரையோ சரி எந்த ஒரு செயலியோ பற்றி அதிகமாக தேவையில்லாமல் யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மன நிம்மதியே இருக்காது. மன நிம்மதியே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எப்படி முன்னேற முடியும்? சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து யார் மேலேயும் அதிகமாக இது பண்ணாதீங்க, அதிகமாக யோசிக்காதீங்க. யோசிக்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு மட்டும்தான் ப்ராப்ளம் வரும். சரிங்களா? மற்றபடி வந்து வேறு யாருக்குமே அந்த ப்ராப்ளம்ங்கிறது வராது. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து அந்த பிரச்சனைலாம் வந்து நீங்கள் தடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமாக யார் மேலேயும் அன்பு வந்து வைக்காதீங்க. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அளவுக்கு அதிகமாக ஒருத்தர் மீது நம்ம அன்பு செலுத்தும் போது அவர்களுடைய பிரிவையோ சரி அவரை கூட நம்மை விட்டு விலகலாம். இழப்பையோ நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியாது. ஓகேங்களா? எந்த ஒரு நபர் மேலேயும் அது அளவுக்கு அதிகமாக வந்து நம்ம பிரிவை நண்பை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து அந்த இழப்புல இருந்து நம்மளால் வெளியே வர முடியாது. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் யாராக இருந்தாலுமே ஒரு அளவுக்கு அதிகமாக நம்ம வந்து அன்பை வந்து வைக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தை பற்றி பேசக்கூடாது. வாழ்க்கையில் நடந்து முடிந்தவற்றை பற்றி பேசக்கூடாது. ஏனெனில் வாழ்க்கை என்பது கடந்ததை நினைத்து வாழ்வதற்கு இல்லை, நிகழ்காலத்தில் இப்போ வாழ்கிறத நம்மளோட வாழ்க்கை முடிஞ்சு பண்ணதை பற்றி நம்ம யோசிப்போம். ஓகேங்களா? என்னடா இப்படி முடிஞ்சு வச்சே நினைப்போம். எதிர்காலத்தை பற்றி யோசிப்போம், என்னடா நடக்க போகுதுன்னு யோசிப்போம். பட் ஆனால் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கிறத பற்றி யாரும் யோசிக்க மாட்டோம். பட் ஆனால் அந்த தப்பை மட்டும் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கடந்த காலத்தில் உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருந்தாலுமே அதை பின்னாடி தள்ளிட்டு ஓகேங்களா உங்கள் எதிர்காலத்தை மாற்ற என்னென்ன செய்யணுமோ அதை வந்து நம்ம கற்றுக்கணும். இந்த 5 விஷயங்களை நம்ம கடைப்பிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உங்கள் எதிர்காலம் வந்து உங்கள் கண் முன்னே தெரியும், நல்ல வாழ்க்கை வந்து வாழலாம் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் நிறைய
உண்மையான விஷயங்கள் பற்றி தான் மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதிகமாக திங்க் பண்ணோம் அப்படின்னா யாருக்கு கேடு ஓகேங்களா, நம்மளுக்கு தான் கேடு ஓகேங்களா. நம்ம மனசுக்கு தான் டென்ஷன் ஆகிட்டே இருக்கும், நம்மளுக்கு தான் யோசனை வந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதிகமாக திங்க் பண்ணுறதை விட்டுறணும். யார்கிட்டையுமே எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. எதிர்பார்த்து என்ன கிடைக்க போகுது, யார் என்ன செய்ய போகிறாங்க, நம்மளால் முடிஞ்சதை நம்ம செஞ்சுட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ப்ராப்ளம்ங்கிறது வராது சரிங்களா. அதே மாதிரி யாரையுமே அதிகமாக ட்ரஸ்ட் வைக்காதீங்க, யாரையுமே நம்பாதீங்க ஓகேங்களா. ஏன்னா உங்களை நம்பி எத்தனை பேர் இருந்தாலும் சரி கடைசி வரைக்கும் உங்க கூட இருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து யாரையுமே அதிகமாக நம்பாமல் உங்களால் மட்டும் முடியும்னு நீங்கள் நினைங்க, உங்களால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் முடிஞ்ச அளவுக்கு வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்கள் இது பண்ணிக்கிறது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது சரிங்களா. நிம்மதியான வாழ்க்கை வேணும் ஓகேங்களா. அதிகமாக இந்த பழக்க வழக்கத்தில் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் மேலே ட்ரஸ்ட் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும் அப்படி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது கேட்குறக்கு நல்லா இருந்தது. ஸோ அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, தேங்க்யூ.